தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நடக்கிற ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற மூமெண்டமில் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இறங்கியிருக்கு. டவுன் ட்ரெண்ட் இறங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட் 28 February 2024 ஒரு மூமெண்டம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே எங்கே அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய எல்லா ட்ரெண்ட் ரிவர்சல்லையும் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில செல்லர் ஜீரோ அப்படிங்கிற டைப்பில் ட்ரேட் எடுப்போம். அதில் வந்து செல்லர் ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் செல்லர் ஜீரோ ஆகிற அந்த ஃபாலிங் வெச் பேட்டர்னில் கூட ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், ட்ரேட் எடுப்போம். எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃபாலிங் வெச் பிரேக் தான். பட் இந்த பிரேக்கில் மார்க்கெட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் ட்ரேட் எடுப்போம். பட் இங்கே பிரேக் ஆகுது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே இருந்தால் பிரேக் ஆகுது. ஸோ அதனால் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் நடக்கிற மூமெண்டம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரெண்ட் ரிவர்சலை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த 28 February 2024 அன்றைக்கி மூமெண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முதல்ல இது இங்கேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இதுக்கும் இடையில ஒரு சின்னதாக ஓப்பனிங் கரெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பையிங் ஸ்ட்ரென்த் இல்லாமல், அதாவது இங்கே மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போய் கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கணும். மேலே போகாமல் இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருது. அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த பாயிண்ட்டை நோ பையர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நோ பையர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற மூமெண்டமில் எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்குற மூமெண்ட்டமாக தனி மூமெண்ட்டமாக பார்ப்போம். அதனால தான் நான் தனி கலரை நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிரேக்கில் நோ பையர்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா இது எங்கே கீழே இறங்கினதுக்கப்புறம் எங்கேனாலும் என்ன செய்யலாம், ஃபாஸ்ட்டாக ரிவர்சல் ஆகலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். பட் இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது ரிவர்சல்னு சொல்கிறோம். பட் இங்கேருந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு நோ பையர்ஸ் பாயிண்ட்டும் என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகுது. ஸோ நோ பையர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இது எங்கேனாலும் ரிவர்சல் ஆகலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக கூட பாருங்கள் ரிவர்சல் நடந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு கரெக்ஷன் நடக்குது. அதில் திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் திரும்பவும் மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ இந்த ரிவர்சல் எந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் ஆச்சோ அந்த லைனில் திரும்பவும் சப்போர்ட் எடுக்குது. அங்கேயும் பையிங் ஸ்ட்ரென்த் இல்லை. திரும்பவும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ அப்போ திரும்ப அகைன் இங்கேருந்து நோ பையர்ஸ், அந்த நோ பையர்ஸ் பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக அதே லைனில் திரும்பவும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த நோ பையர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டமாக தனி மூமெண்ட்டமாக பார்ப்போம், தனி ட்ரெண்டாக பார்ப்போம். ஸோ அப்போ இங்கேருந்து நடக்கிற மூமெண்ட்டமாக தனியாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் எங்கே ரிவர்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே இன்னொரு சப்போர்ட் எடுத்துச்சு. அப்போ இங்கே வந்து அந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. திரும்ப அப்போ இதுக்கும் இதுக்கிடையில் சின்னதான ஒரு கரெக்ஷன் மாதிரி இருக்குது. அப்போ இங்கேருந்து இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளே இன்னொரு சப்போர்ட் எடுத்துச்சு. அப்போ இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் டவுன் ட்ரெண்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டபுள் பாட்டம் பிரேக்குன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்கிறோம். இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செல்லர் ப்ரெஷர் ஜீரோ ஆச்சுன்னா ட்ரேட் எடுப்போம். பட் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் ட்ரேட் எடுக்க மாட்டோம். பட் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் வந்ததுனால இந்த இடத்துல திரும்ப டச் பண்ணிச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி என்ன செய்வோம், ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டில் நமக்கு திரும்ப டச் பண்ணிச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ரிவர்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் இருக்குது. அதனால் இந்த ரீடெஸ்ட்டில் என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ரிவர்சலில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. அப்போ இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது இதிலேருந்து ஒரு டவுன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்னதான கரெக்ஷன் நடந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்சல் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். அது ரிவர்சல் பாயிண்ட் தான் 22,045 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ரிவர்சலில் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்ததுனால
திரும்ப இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா பையிங் நடக்கும்னு சொல்லி ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அந்த ரிவர்சல் லைனை டச் பண்ண உடனே சின்னதாக ஒரு பையிங் ப்ரெஷர் வருது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பையிங் ப்ரெஷர் இல்லை. பட் கீழே இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் மூவ் நடந்திருக்கு. ஒரு சின்ன ட்ரேடு தான் எடுத்துருக்க முடியும். அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இல்லை. திரும்ப மார்க்கெட் திரும்பவும் அந்த லைனை டச் பண்ணுது. இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சுங்க. அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் ரீடெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் வந்து இங்கே இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டோடைய. ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டோடைய லோவை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இந்த பிரேக்கில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் மேலே போச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இதுதான் ரிவர்சல் பாயிண்ட்டுங்க. 22,050ன்னு சொல்லலாம், 45ன்னு சொல்லலாம். இதுதான் இந்த ரிவர்சல் பாயிண்ட். இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு. அந்த ரிவர்சல் பாயிண்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து அந்த ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த லைனுங்கிறது பார்டர் லைனை நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ ஒரு டவுன் பார்த்தோம், மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. நோ பையர்ஸ் மட்டும் இல்லை, டவுனுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் திரும்ப அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ரீடெஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் பையிங் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பிரேக் ஆகிடுச்சுங்க. அப்போ இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. அகைன் ஒரு சப்போர்ட் எடுக்குதுங்க. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த மூமெண்ட்டமுக்கு அப்புறம் நடக்கிறது இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது என்ன ஆயிடுச்சு, இங்கே எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து இறங்கி அதாவது இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்டம் சொல்கிறோம். இதுக்கப்புறம் இறங்கி திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த டவுன் ட்ரெண்டு வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திரும்ப மார்க்கெட் மேலே போயிது, அந்த லைனை டச் பண்ணுது, அதுக்கு மார்க்கெட் மேலே போகுது, அங்கே திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. திரும்ப அதே லைனை டச் பண்ணிடுச்சு, திரும்பவும் சப்போர்ட் எடுக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபால்ஸ் பிரேக் மாதிரி இருக்குது. இதை நம்ம திரும்ப கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே லைனில் திரும்ப சப்போர்ட் எடுக்குதாங்கிறதையும் பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே. அப்போ இதுக்கு மார்க்கெட் மேலே இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே இருக்குன்னு பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வந்து திரும்ப நம்ம லைன் போடலாம். ஒருவேளை நமக்கு மார்க்கெட்டில் இந்த லைனுக்கு மேலே இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இதிலேருந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிருங்க. ஸோ அதான் சொல்லலை, இந்த பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரிவர்சலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ மேலே போனதுனால அந்த லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. நம்ம நோட் பண்ண அதே லைனில் சப்போர்ட் எடுக்குது. அப்போ இங்கே இது ஃபால்ஸ் பிரேக் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 3 கண்டினியூஸாக அதே லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ட்ரேட் லைனாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ட்ரேட் லைனை நான் நோட் பண்ணுறேன். இப்போ இதில் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்குச்சுன்னா இதை வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட்ன்னு அதாவது இன்வெர்ஸ் ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 0ன்னு எடுத்துக்கலாம். இதுலேயே அந்த ட்ரேட் எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு, அதுக்கடுத்து ஒரு பையிங் நடந்திருக்கு, திரும்ப இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு. இங்கே அந்த பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டோட செகண்ட் அதிகமாகிருக்கு, செகண்டோட தேர்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இங்கே குறைஞ்சி இது கீழே பிரேக் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே நம்ம கனெக்ட் பண்ண ஒரே லைனில் எல்லா பையர்ஸும் ஒரே பையராக இருக்கலாமான்னு கேட்டால் இங்கே நடந்த பையிங்கும் இதில் நடந்த பையிங்கும் இங்கேயும் கண்டினியூஸாக பையிங் நடந்திருக்கு, இதுலேயும் அதே லைனில் பையிங் நடந்திருக்கு. அப்போ இதில் பை பண்ண எல்லாரும் ஒரே பையர் தான். திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகெயின் திரும்ப இறங்கி அதே லைனில் அகெயின் சப்போர்ட் எடுக்குது. ஸோ அப்போ நம்ம நோட் பண்ண இந்த ட்ரேட் லைனை கூட திரும்ப செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக் ஆகிடுச்சுங்க. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சைடு கீழே பிரேக் அவுட் பண்ணால் இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ரிவர்சல் பாயிண்ட், இந்த ரிவர்சல் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ரிவர்சல் பார்த்தோம். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து நம்ம கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இதில் ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இதுக்கு மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணாலும் மேலே பிரேக் பண்ணலாம். அப்போ இது வந்து இந்த பார்டர் லைனுங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுடைய பார்டர் லைனுங்கிறது ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பிரேக் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் பார்க்கலாம் பாருங்கள்.
இது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டமாக கீழே பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த டேட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் எல்லா ட்ரெண்ட் ரிவர்சலையும் ட்ரேட் எடுக்க மாட்டோம், எல்லா செல்லர் ஜீரோலையும் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுங்கிறத ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பார்டர் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கணும். எங்கேருந்து பிரேக் ஆச்சோ அந்த லைன் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும், இப்போ இன்கேஸ் இதில் மார்க்கெட் மேலே இருந்துச்சுன்னா, மேலே பிரேக் அவுட் பண்ணால் இப்படி மேலே பிரேக் அவுட் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு மார்க்கெட் மேலே இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஒருவேளை இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா, இந்த லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா, இந்த லைனு இந்த நம்ம ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா, இந்த ரிவர்சல் லைனுக்கு கீழே வந்துருச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதில் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே இந்த பாயிண்ட்டுங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் இங்கே நோட் பண்ணியிருக்க இந்த லைனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 28 பிப்ரவரி 2024 அன்னைக்கு இருந்துச்சு நடந்துச்சு. ஓகே, இதை நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் இப்போ பார்த்தா அதே மாதிரியான பேட்டர்ன்ஸை நம்ம திரும்ப எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 6 இப்போ இந்த மாதம் பேங்க் நிஃப்டியில் பார்க்க முடிஞ்சது. பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை பார்க்கணும். மார்க்கெட் மேலே போகுதுங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குச்சு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தது, மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி மார்க்கெட் மேலே போச்சு, கீழே இறங்கி ஒரு சப்போர்ட்டுக்கு ஹோல்ட் ஆகுது, அப்படியே பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே இறங்கிடுச்சுங்க. அப்போ இதை வந்து நோ பையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி பையிங் ப்ரெஷர் வருது, அந்த பையிங் ப்ரெஷரில் ஸ்ட்ரென்த் இல்லை, கீழே இறங்குது. இந்த மூமெண்டம் பார்க்கும்போது இது நோ பையர்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்குறதுனால இதை நோ பையர்னு சொல்கிறோம், இந்த இடத்துலேருந்து நோ பையர்ஸ்னு சொல்கிறோம். மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நோ பையர்ஸில் நம்ம எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, திரும்ப சப்போர்ட் அடிச்சு, திரும்ப சப்போர்ட் அடிச்சு, திரும்ப செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷரை கவனிச்சிட்டே வரணும். ஒரு டவுன் ட்ரெண்ட்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் எங்கெல்லாம் இருக்குது, இங்கேருந்து கண்டினியூஸாக இருக்குது, இதிலேருந்து கண்டினியூஸாக இருக்குது. இதை நான் இதில் நோட் பண்ணுறேன். செல்லிங் ப்ரெஷர் எங்கே இருந்தெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கேருந்து கண்டினியூஸாக பேரிஷ் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்பாக்க இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதில் மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கி ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா, இந்த மாதிரி பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். இல்லை திரும்ப கையில் இறங்கி இங்கேருந்து இப்படியே பிரேக் பண்ணிச்சுன்னா இது ரிவர்சல்னு சொல்லலாம். ஸோ இங்கே எப்போ ரிவர்சல் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அகெயின் திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, இப்போ இந்த ரிவர்சலை பிரேக் பண்ணிடுச்சுங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக மார்க்கெட் மேலேயும் போயிடுச்சு. அப்போ இங்கே ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்சல் எங்கேருந்து நடந்தது அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். இங்கே ரிவர்சல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசி, இதுக்கப்புறம் இங்கே ஒரு செல்லிங்கு, இதுக்கப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே ஒரு செல்லிங் நடந்திருக்கு. அப்போ இதுதான் ரிவர்சல் பாயிண்ட். அப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா இதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ நான் அந்த செல்லிங் பாயிண்டில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ரிவர்சல் ஆச்சுன்னா எந்த ரிவர்சல் ஆயிடுச்சு, இது ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்கிறோம். பட் இந்த ட்ரெண்ட் ரிவர்சலை நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், பட் ரிவர்சலை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிவர்சலுடைய எங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுங்கிறத பாயிண்ட்டை பார்க்கலாம். ஏன்னா இந்த ரிவர்சலில் இங்கேருந்து கண்டினியூஸாக பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதனால் இந்த லைனை திரும்ப டச் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ரீடெஸ்ட் ட்ரேட் பண்ணலாம். ஆஃப்டர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் ரீடெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ரீடெஸ்ட்டுடைய ட்ரேட் வந்து இதில் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். இப்போ திரும்ப அந்த லைனை டச் பண்ணிச்சோம், இந்த டச் பண்ணுது. டச் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பையிங் வரணும். டச் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய லிமிட் ஆர்டர்லேயே என்ட்ரி போட்டணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்போம். பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் இந்த ரீடெஸ்ட் ட்ரேடை பொறுத்தளவில் திரும்ப அந்த லைனை டச் பண்ணும்போது என்ன செஞ்சிடலாம், பை பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பையிங் நடக்குது,
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கேண்டில் சின்னதாக பையிங் நடக்குது. பட் பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை, பட் பையிங் நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்போ இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணிப்போம். சின்னதான ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு 3% ஒரு 2% ப்ராஃபிட் செஞ்சுருக்கலாம். இந்த இடத்துல நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் ரீடெஸ்ட்டில் அதில் பையிங் ஸ்ட்ரென்த் இல்லை. திரும்ப டச் பண்ணுது. இப்போ திரும்பவும் பையிங் நடந்திருக்கு. பட் என்னை பொறுத்தளவில் இந்த ரிவர்சலை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணினா அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே லைனை டச் பண்ணும்போது திரும்ப சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குது. திரும்ப மார்க்கெட் மேலே போகுதான்னு பார்க்கலாம். பார்த்தா திரும்ப அகைன் டச் பண்ணுது, கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதில் கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதுக்கு கீழே போனதுக்கப்புறம் இந்த மூமெண்டம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். சில பேர் இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதில் வந்து பையிங் ப்ரெஷர் 0 ஆயிடுச்சு. இங்கே ஒரு பையிங் நடக்குது, இதில் ஒரு பையிங் நடக்குது, இங்கே ஒரு பையிங் நடந்து மார்க்கெட் கீழே வச்சு பையர் 0ன்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, ட்ரேடு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்பவும் ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது, இங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது திரும்ப கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். பிரேக் மாதிரியும் இருக்குது, திரும்ப கீழே இறங்கினதுக்கப்புறம் பையிங் நடக்கும். ஸோ இது இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால தான் கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறோம். திரும்ப பையிங் நடக்கு, அதுக்கப்புறம் பையிங் ஸ்ட்ரென்த் இல்லாமல் திரும்ப முயற்சி பண்ணுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ரிவர்சல், இங்கே வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி நடந்திருக்குங்க. ரிவர்சல் எனக்கா நடக்குதுங்க. இப்படி ஒரு சேனல்னு கூட சொல்லலாம். நோட் பண்ண அதே லைனில் சப்போர்ட் எடுக்குது. இதை சப்போர்ட் கூட நம்ம கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இப்படி தான் தெரியுது. பட் இந்த பிரேக்கில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அங்கே பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ப்ரைஸ் கீழே இறங்கிடுச்சு. அப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தான் சொல்லி கொடுத்தோம். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு மேலே வந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு டேட் பார்த்தோம், இப்போ ரன் பண்ண பார்த்தோம். 28 February 2024 ரிவர்சல் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு ரிவர்சல் கீழே வந்துருச்சு. கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இதை வந்து நம்ம இந்த ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் நடக்கிற S1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலு, இதிலிருந்து மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் இதை சொல்லலாம். திரும்ப இதை சப்போர்ட் எடுத்துன்னு சொல்லலாம். அப்போ இந்த சப்போர்ட்டையும் இந்த சப்போர்ட்டையும் என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். இங்கே மார்க்கெட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். இந்த லைனுக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே போயிடுச்சுன்னா கூட மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிவர்சல் பாயிண்ட்டு அதுக்கு தான் அந்த லைனை நான் வந்து இது நம்ம உங்களுக்கு வேறு கலரில் எல்லோ கலர் நோட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, அந்த லைனை டச் பண்ணுது, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், அந்த ரிவர்சல் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ட்ரெண்ட் ரிவர்சலான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கீழே இறந்ததுக்கப்புறம் திரும்ப சப்போர்ட், திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது, அந்த லைனை டச் பண்ணுது, மார்க்கெட் மேலே தான் இருக்குது. திரும்ப கீழே இறந்ததுக்கப்புறம் அகெயின் நம்மளுடைய லைனை வந்து என்ன செஞ்சிருக்கு, டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதில் இப்படி கனெக்ட் பண்ணலாம். இது ஃபால்ஸ் பிரேக்காக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். திரும்ப அதே லைனை டச் பண்ணிச்சுன்னா நம்ம நோட் பண்ணி இது வந்து ஃபால்ஸ் பிரேக்னு நோட் பண்ணிக்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முயற்சி நடக்குது. இப்போ இங்கேயும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை இப்போ இங்கே கீழே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போய் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பையிங் ப்ரெஷர், இதுக்கு கீழே செல்லிங் ப்ரெஷர். ஸோ அப்போ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே ட்ரேட் எடுக்கணும், இந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா மேலே பிரேக் அவுட் எடுக்கணும், ட்ரேட் எடுக்கணும். பார்க்கலாம். திரும்ப இந்த லைனை டச் பண்ணும்போது திரும்ப அதே லைனை டச் பண்ணோடனே அகைன் பையிங் ப்ரெஷர் வருது, திரும்ப அகைன் டச் பண்ணியிருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சுங்க. அப்போ இது கீழே தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது இங்கேருந்து கீழே இறங்கும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப அதே மாதிரியான பேட்டர்ன்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபால்ஸ் பிரேக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபால்ஸ் பிரேக்குங்கிறது தெரிஞ்சால் தான் இது வந்து ஃபால்ஸ் பிரேக் கரெக்டாக தப்பாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே இந்த மாதிரி மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே ஃபால்ஸ் பிரேக்கை பார்க்குறோம், இந்த பேட்டர்ன்லையும் அதே மாதிரி பார்க்குறோம். ஸோ இது செப்டம்பர் 6th September 2024 பேங்க் நிஃப்டிங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டி 1 மினிட்ல இந்த பிரேக்கு.
ஸோ இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கீழே பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மூமெண்டம். ஸோ இதுதான் இங்கே பிரேக்கு. இந்த ட்ரேடுக்கு பேர் வந்து சொன்னலாம், இந்த ட்ரேடுக்கு பேர் ப்ராஃபிட் புக்கிங் 0 ட்ரேட்னு சொல்லலாம். ஸோ சேம் பேட்டர்ன் ஒரே மாதிரி. இப்போ நான் இங்கே அதுதான் அந்த பிக்சர் காமிச்சிருந்தேன். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும், இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற வரைக்கும் பார்த்தோம். ஒருவேளை மேலே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரையும் நான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு டேட் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6th, இது செகண்ட். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 25th ஜூலை 2022 நிஃப்டி இது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய லென்த்தி வீடியோ தான். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கிருச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் நடக்குன்னு பார்க்கலாம். திரும்ப ஒரு பையிங் நடக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையிங் நமக்கு எதை காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கேயும் கண்டினியூஸாக பையிங் நடந்திருக்கு, இதுலேயும் கண்டினியூஸாக பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு பையிங்கை வச்சு இது ஒரு வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். அதனால் இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல, பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நான் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இது கரெக்டாக தப்பாங்கிறது நமக்கு அதே லைனில் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது தெரிய வரும். ஸோ அப்போ ரெண்டு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கலாம். இங்கே சப்போர்ட் லெவல் அதே லைனில் சப்போர்ட் எடுக்கல, பட் இந்த சேனல் இது ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் சொல்லலாம், இல்லை ஃபாலிங் வெஜ்னு சொல்லலாம். பட் இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம். பட் இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. அதனால் இது ட்ரேட் எடுக்க மாட்டோம். எங்கே ரிவர்சல் ஆகுதுங்கிற பாயிண்ட்டை மட்டும் பார்க்கலாம். திரும்ப அதே லைனில் சப்போர்ட் எடுத்துச்சுங்க. ஸோ இங்கேயும் அதே லைன் சப்போர்ட்டு, இதுலேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது தேர்ட் அதே லைனில் எக்ஸாக்டாக டச் பண்ண உடனே ஒரு ஃபாஸ்ட் பைக் நடந்திருக்கு. அப்போ நம்ம நோட் பண்ண சப்போர்ட் லைன் வந்து கரெக்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோம். திரும்ப அதே லைன்லேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. அப்போ இதுவும் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இங்கேருந்து தான் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது, அகெயின் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இங்கே சப்போர்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ரிவர்சல் பார்க்க முடியுது. இங்கே மார்க்கெட்டில் ரிவர்சல் இந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குது. அப்போ இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்கிறோம். இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுடைய ரிவர்சல் பாயிண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ரிவர்சல் பாயிண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ரிவர்சல் பாயிண்ட்டு. ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டில் நம்ம ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் எஸ், எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் இருக்குது. அதனால் திரும்ப இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா அகெயின் பையிங் நடக்கும். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குதான்னு பார்க்கலாம். எஸ், கீழே இறங்குது. பட் இங்கேருந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. திரும்ப கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் பிரேக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சின்னதாக சேனல் மாதிரி இருக்குது. இந்த சேனல் நம்ம நோட் பண்ண சேனல் கரெக்டாங்கிறத பார்க்கலாம். இல்லை, கரெக்ட் இல்லை, மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் நடக்குன்னு பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்க. ஓகே, இது ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு இதில் மார்க்கெட் இப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த இதை ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம நோட் பண்ண அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிடுச்சு. ரீடெஸ்ட் என்ட்ரி இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இங்கே இந்த ரீடெஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த 3 இதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், ரீடெஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கே ரீடெஸ்ட் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் பாருங்கள், ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் பையிங் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு 3 to 5% என்ன செய்யலாம், புக் பண்ணலாம். திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த ரீடெஸ்ட் என்ட்ரி எடுக்கணும். செகண்ட் டைம் பையிங் ப்ரெஷர் இருக்காங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இங்கே மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு நோ பையர்ஸாக மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கிடுச்சு. ஸோ இங்கே முக்கியமானது என்னென்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணுறது தான். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும், இந்த லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். 2 டேட்டில் ரன் பண்ணியும் பார்த்தோம். இப்போ இந்த டேட்டில் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். கீழே இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கண்டினியூஸாக பையிங் நடந்துச்சுங்க. இப்போ சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது,
ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இப்போ நல்லா சொல்லுங்கள், இந்த லைனுக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு, மேலே இருந்துச்சுன்னா என்ன ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது. இன்னும் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலை, ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. கீழே இறங்கி அகைன் ஒரு சப்போர்ட் எதுவும் இருக்குது. ஸோ இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இது சப்போர்ட்னு சொல்லலாம். அப்போ இங்கே இந்த சப்போர்ட் எடுத்தோன்னு நம்ம அடிஷ்னலாக சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், அடிஷ்னலாக இங்கே ஒரு சப்போர்ட் தெரியுது. அப்போ இது வந்து வேறு ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம். இப்போ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி திரும்ப லைன் மார்க்கெட் மேலே தான் பிரேக் பண்ணிகிட்ருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டு. ஸோ நான் இங்கே அந்த பார் ரிப்ளையோட இதை மூவ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தெரியும் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு ஓகே தள்ளி வச்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த ரிவர்சலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும், இது கீழே இருக்கிற வரைக்கும். ஸோ இந்த பையிங்னால இதை க்ரீன் கலர் நோட் பண்ணிக்கிறேன். இது கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலரில் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸு திரும்ப அதே லைனில் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம். எஸ், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது. அகைன் நம்ம நோட் பண்ண லைன்லேயே சப்போர்ட் எடுக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே வருது. அப்போ இதுக்கு மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட் இந்த இருக்குது, இந்த ரிவர்சலுக்கு மேலே இருக்க வரைக்கும் பையிங் ப்ரெஷர்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ கீழே இறங்குற மாதிரியும் தெரியுது, பட் நம்ம கீழே இருந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. பார்க்கலாம், ஏன்னா மார்க்கெட் மேலேயும் வந்திருக்குது, திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, அகெயின் மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யலாம், இதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ அப்போ இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் நம்ம ரிவர்சல் பாயிண்ட் இங்கே பார்க்கலாம். இந்த ரிவர்சல் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ரிவர்சல் பாயிண்ட் இந்த ரிவர்சலுக்கு மேலே இருக்குது. நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இதில் கனெக்ட் பண்ணோம். இந்த பிக்சர்லையும் பாருங்கள், மார்க்கெட் மேலே கனெக்ட் பண்ணோம், பட் மார்க்கெட் மேலே பிரேக் ஆகலை. இதுக்கு அடுத்ததுலையும் பார்க்கலாம், அடுத்ததுலையும் அதே மாதிரி இந்த இருக்குது. இதில் மார்க்கெட் மேலேயும் இருக்குது, மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம், கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அந்த லைனுங்கிற ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுங்கிற ப்ளூ கலர் நோட் பண்ணிக்கோங்களா, அது இம்பார்ட்டன்ட். இதுலேயும் பாருங்கள், அந்த எல்லோ கலர் நோட் பண்ணிங்க தான் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட், அதுக்கு மேலே தாங்க இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்கிறோம். இப்போ இங்கே திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் ஆகிடுச்சு இந்த கேண்டில். ஸோ இங்கேருந்தே நம்ம என்ன செய்யலாம், ஃபாஸ்ட் மூமெண்ட்டமாக பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிவர்சல் பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரிவர்சல் பாயிண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் கிளியராக லைன் போட்டிங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இருக்கும், இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் நடக்கிற பிரேக் அவுட், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் அந்த ரிவர்சலுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், 25th July 2022 Nifty 1 minute. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் கிளாஸுக்கு டெஸ்ட்டுக்காகவும் நான் இதை நோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை பார்த்து நீங்களும் திரும்ப ஒரு தடவை பார் ரிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 டேட் ரன் பண்ணியிருக்கிறோம். ஒரு சேம் பேட்டர்ன், ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது நீங்கள் பார் ரிப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு திரும்பவும் புரியும். ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் பார் ரிப்ளையில் அமி ப்ரோக்கரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்தில் நிறைய சீக்ரெட்ஸ் இந்த அமி ப்ரோக்கருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் திரும்ப ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.